அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் டாக்டர் அமுதா மீனாட்சி. இன்னைக்கு நாம மானக்கஞ்சார நாயனார் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஞ்சாறு என்னும் ஊரில் பிறந்தவர் தான் இந்த மானக்கஞ்சார நாயனார். இவங்க பரம்பரையா மன்னர்களுக்கு சேனாதிபதியா இருக்கக்கூடியவங்க. இவங்க வேளாண் குடிய சேர்ந்தவங்க. இவரை எல்லாரும் மானக்காந்தன்னு சொல்லுவாங்க. இவர் மிகுந்த செல்வ வளம் மிக்கவர். இவர் சிவனடியார்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியவர். தன்னோட செல்வத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கே செலவு பண்ணக்கூடியவர் தான் இந்த மானக்காந்தன். சிறந்த சிவபக்தரும் கூட ஆவார். மானக்காந்தன் அழகும் அறிவும் மிக்க ஒரு அழகிய பெண்ணை மனம் முடிச்சாரு. இருவரும் நல்ல இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. இருவரும் சேர்ந்தே சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சு வந்தாங்க. தன்னோட வீட்டுக்கு எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவங்கள நல்லா உபசரித்து அனுப்புனாங்க. அவங்க என்ன கேட்டாலும் தன்னோட செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்களா 2 பேருமே வாழ்ந்து வந்தாங்க. மானக்காந்தனுக்கும் அவரோட மனைவிக்கும் நல்ல செல்வ வளம் இருந்துச்சு. நல்ல தொண்டு செய்யக்கூடிய மனசும் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை பேரு இல்லாம இருந்துச்சு. அதனால அவங்க சிவபெருமான் கிட்ட வேண்டினாங்க. பல விரதங்களை மேற்கொண்டாங்க. இதனால சிவபெருமானோட அருளால அவங்களுக்கு ஒரு அழகும் அறிவும் நிறைந்த ஒரு அழகிய பெண் குழந்தை அவங்களுக்கு கிடைச்சிது. அந்த குழந்தைய அவங்க சீரும் சிறப்புமா நல்லா வளர்த்து வந்தாங்க. மானக்காந்தன் தம்பதிகளோட பெண் குழந்தை பருவம் அடைகிற வயதையும் வந்துச்சு. அந்த குழந்தை ரொம்ப அறிவாவும் அழகாவும் அவங்க அப்பா அம்மாவை போலவே சிறந்த சிவபக்தையாவும் இருந்தாங்க. நீண்ட கூந்தலோடு ரொம்ப ஒரு அழகான பெண்ணா அந்த பெண் இருந்தாங்க. ஒரு நாள் மானக்காந்தனோட வீட்டுக்கு ஒரு வயதான முதியவர் வந்தாரு. அவர் மானக்காந்தர் கிட்ட, உங்களோட பெண்ணை ஏயர் குல மன்னவருக்கு மனம் முடித்து வைங்க, அவளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவரும் முதியவரோட பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு சம்மதிச்சாரு. ஏயர் குல மன்னவருக்கும் இந்த செய்தி கிடைச்சிது. அப்புறம் 2 வீட்டாரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஜோதிடம் பார்த்து ஒரு நல்ல நாள், ஒரு முகூர்த்தம் குறிச்சு அவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணுனாங்க. கல்யாண வேலைகளும் சிறப்பா நடந்து கொண்டிருந்துச்சு. திருமண நாளும் வந்துச்சு. மானக்காந்தரோட மகள் மிகுந்த அழகியா இருந்தாங்க. அவங்களோட நீண்ட கூந்தலை பின்னி ஜடை அலங்காரம் செய்து மணப்பெண் கோலத்துல நின்னாங்க. அப்போ மானக்காந்தர் அவரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, ஒரு சிவனடியார் வேடத்துல மானக்காந்தரோட வீட்டுக்கு வந்தாங்க. மானக்காந்தரும் அவரை வரவேற்று உபசரித்தாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் பூநூல் அழிவேன், உங்களோட மகளோட கூந்தல் ரொம்ப அழகா இருக்கு, அதைத்தான் நான் பூநூலா அணியணும், அதனால எனக்கு உங்க பொண்ணோட கூந்தல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மானக்காந்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே கத்தி எடுத்து தன்னோட மனக்கோலத்துல இருந்த தன்னோட மகளோட கூந்தல் அறுத்து அந்த சிவனடியாரோட கையில கொடுத்துட்டாரு. இதனால மனமகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி சமேதரா மானக்காந்தருக்கு காட்சி கொடுத்தாரு. இது அங்க இருந்த மக்கள் அனைவருமே பார்த்து பரவசம் அடைந்து பக்தியில மூழ்கினாங்க. மானக்காந்தரும் சிவனடிய அடைந்தாரு. ஏயர் குல மன்னர் தன்னோட உறவினர்களோடு அந்த பெண்ணோட வீட்டுக்கு அடைஞ்சாரு. அங்க இருந்த சூழ்நிலைய பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அங்க இருந்த மக்கள் எல்லாருமே நடந்ததை அவர்கிட்ட சொன்னாங்க. இதனால அவரு ரொம்ப வியப்படைஞ்சாரு. ஏயர் குல மன்னவர் சிவபெருமான வணங்கி, இப்படி ஒரு சிவனடியாரோட பொண்ணை மனம் பிடிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினாரு. அந்த சனமே அந்த பொண்ணுக்கு அந்த நீண்ட கூந்தல் திரும்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏயர் குல மன்னவரும் அவரோட மனைவியும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து சிவ தொண்டு புரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. இதுவரை இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.